Hello guys, today class 8 conservation of plants and animals on the lesson வந்து biomagnification பற்றி பார்க்கலாம். ஸோ biomagnification அப்படின்னு என்னென்னா increasing in the contaminated of substances due to the intoxicating environment. ஸோ சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன ஆகுது, கண்டாமினேட் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தான் பயோமேக்னிஃபிகேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி, இந்த மாதிரி மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி, ஆர்சனிக், பெஸ்டிசைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாலிக்ளோரினேட்டட், பைஃபினியல்ஸ், அப்புறம் டிடிடி மீன்ஸ் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டாமினன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டாமினன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ஹியூமன் லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே போயிட்டு என்விரான்மெண்ட்டையும் டாக்ஸிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கெடுதலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி சப்ஸ்டன்சஸ் ஆர் டேக்கன் பை த ஆர்கானிசம்ஸ் த்ரோ ஃபுட்டு மூலியமாக தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நமக்கு டிசீசஸை காஸ் பண்ணுது. இப்போ அதை தான் நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் தான் சொல்கிறோம். when the organism is higher food chain feeds the organisms with lower food chain containing toxins. So these toxins gets accumulated to higher organisms சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஃபுட் செயினில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லோவரான ஆர்கானிசம்ஸ் வந்து சாப்பிட்றது யாருன்னா ஹையரான ஆர்கானிசம்ஸ். லோவரான ஆர்கானிசம்ஸ் வந்து டாக்ஸின்ஸை வந்து சாப்பிட்றது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த லோவரான ஆர்கானிசம்ஸ் சாப்பிட்ற ஹையரான ஆர்கானிசம்ஸ்குள்ளே அந்த டாக்ஸின்ஸ் அப்படின்றது வந்து ஆப்வியஸாக வந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பயோமேக்னிஃபிகேஷன். இப்போ காசஸ்ன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பெஸ்டிசைட்ஸு, இன்செக்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், ஃபங்கிசைட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து வளரணும், இன்செக்ட் இல்லாமல் பெஸ்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா அதில் வந்து பூச்சிக்கொல்லிகள்லாம் போடும்போது ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுது. ஸோ அதை யார் சாப்பிட்றாங்கன்னா நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த டாக்ஸின்ங்கிறது ஆப்வியஸாக நமக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது இதில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சாயில், ரிவர், லேக் ரிலீஸ் ஆகும்போது வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. அப்போ வந்து அதை சாப்பிட்ற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸு, ஸோ அதுக்கும் வந்து டிசீஸ் வந்து காசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து உள்ளே போயிடுது டாக்ஸின்ஸ். ஓகே, தென் வந்து ஆர்கானிக் கண்டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய கண்டாமினன்ஸ்னால ஹியூமன்ஸோட ஹெல்த்து, அனிமல்ஸோட ஹெல்த்து, வைல்ட் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து டாக்ஸின்ஸ் வந்து அதிக அமௌண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு அக்வாட்டிக் இது இருக்குது. ஓகே, ஒரு எனிதிங், ஒரு ஒரு ரிவர், லேக், எனிதிங். ஸோ அப்போ என்ன நடக்குது, அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த டாக்ஸிக்கான ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி, கேட்மியம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்குள்ளே என்டர் ஆகிடுது. ஸோ அதை சாப்பிட்ற நமக்கும் என்ன ஆகுதுன்னா டிசீஸ் காஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மைனிங் மீன்ஸ் சுரங்கப்பாதைகளை வந்து நம்ம நோண்டுறது. அது வந்து என்ன நடக்குதுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபைடு, அப்புறம் செலினியம். ஸோ இது வந்து வாட்டரில் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம் சாப்பிடும்போது ஃபுட் செயினில் பாதிப்புகள் வந்து ஏற்படுதுன்றாங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இம்பேக்ட் ஆஃப் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது, லிவர் ஃபெயிலியரு, தென் வந்து பர்த்தில் இருக்க டிஃபெக்ட்ஸ் வந்து குழந்தை பிறக்கானா அப்போயே அதுக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் வந்து காசு ஆகுது. ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ், மூச்சு விட முடியாது, ஒரு ஹார்ட்டில் வந்து ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படலாம். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷனில் வந்து பாதிப்பு ஏற்படலாம். ஹியூமன்ஸோட மெரைன் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அடுத்து அதோட டெவலப்மெண்ட்டில் ஒரு பாதிப்பு. தென் பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப்ஸ்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. தென் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸு இதெல்லாம் வந்து வாட்டர் பாடியில் ரிலீஸ் ஆகும்போது ஃபுட் செயின்லேயே ஒரு கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.